நாங்கள் வைக்கின்ற வாதம், உதயநிதி நண்பர் ஆகாஷ் பாஸ்கரன் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுகின்றார், 800 கோடி ரூபாய்க்கு 16 வாட்ச் கலெக்ஷன் விக்ரம் ஜூஸ் போடுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் இப்படி மடைமாற்றம் செய்யப்படுகிறதுங்கிற நாங்க வைக்கின்ற வாதம் சரியா தவறா என்பதை மாதேஷனுடைய கவனத்துக்கு விட்டு விடுகிறேன். 40,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல இழப்பீடு வந்திருக்கிறது என்று வாதம் வைக்கப்படுகிறது. விசாகன் ஐஏஎஸ் தப்பிச்சு ஓடியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கிருந்து இடி ரைடு வந்ததும் மறுநாளே கிளம்பி ஸ்டாலின் அங்க போய் காலை பிடிச்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் டைரக்டாக நீங்க டாஸ்மாக்கு நேரடியாக அனுப்புறது வித்தவுட் என்ட்ரி, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது, எல்லாரும் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது இட் இஸ் நாட் பீகார், இட் இஸ் நாட் பீகார், இட் இஸ் நாட் ராஜஸ்தான். இது ஒரு கல்வி அறிவு அதிகம் உள்ள மாநிலம். அதாவது கல்வி அறிவு எங்களால செய்ய முடியுங்க. கல்வி அறிவு அதிகம் உள்ள கேரளாவை விட அரசியல் அறிவு அதிகம் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா என்ற ஒரு ஆதர்ச தலைவியின் பின்னால் நிற்கக்கூடியவர்கள். நீங்க உங்களால எல்லாம் மாத்த முடியாதுங்க. மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. ஏங்க இல்ல சார், பிஜேபி பீகார்ல அங்க ஒரு ஐடியா, நிதிஷ்குமார் ரூட்ல 10,000 முன்னாடியே கொடுத்தாங்க, நீங்க 10,000 பின்னாடி கொடுக்கறதா சொல்லுங்கன்னு அவங்க ஏதாவது கேக்குறேன். ஏன் நீங்க பதறி துடிக்கிறீங்கன்னு நான் ஒரு தப்பாவே நான் வாதம் வைக்கிறதா இருக்கட்டும். ஏன் பதறி துடிக்கிறீங்க? மக்களுக்கு தானே 5,000க்கு மட்டும் மக்களுக்கு போறதை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. 10,000 மக்களுக்கு போறதை ஸ்டாலின் ஏன் தடுக்க முயற்சி பண்றாரு? தடுக்க முயற்சி இல்ல சார், இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அது நாங்க பாத்துக்கிறோங்க. எடுக்கூடாதா? ஏங்க புள்ளைய பெக்கிறவனுக்கு வளர்க்க தெரியாதாங்க? நீங்க வளர்த்துருவீங்களா? சாப்பாட்டுக்கு எங்க வாங்குவீங்க? அரிசி முட்டை எங்க வாங்குவீங்க? இதெல்லாம் பேச்சாங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சார். I am the father, கண்ணுக்கு முன்னாடி கவலைக்கிடமா இருக்கு. I am the father, I am the father of the childங்க. I will take careங்க. Why you father about it? என்ன உங்களை மாதிரி 1999 பெண் குழந்தைகளை நடாத்தல் விட்டது மாதிரியா? என்ன கோவை பாலியல் மாணவி கோவை ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் கற்பழிக்கப்பட்டாங்களே முதுகலை மாணவி, உங்கள் கட்சிக்காரன் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரம் பண்ணானே அப்படியா? இந்த நந்தனம் கேண்டீனில் அந்த ஓனரே அந்த பெண்ணை இது பண்ணானே அப்படியா? உங்கள் அரக்கோணம் தெய்வ செயல் போல் ஒரு 22 ஆண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க சொன்னாருன்னு அவங்க இப்போ ஒய்ஃப் சொன்ன மாதிரி அப்படி ஒரு இவங்களையெல்லாம் காப்பாற்ற முயற்சி செய்கிறீங்க. நான் கேட்குறேன், அண்ணா நகரில் ஒரு 10 வயது பெண் குழந்தை பாலியல் இதுக்கு ஆனாங்க. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க பெற்றோர் போகிறாங்க, அவங்கள தாக்குறாங்க. யார்? காவலர்களே தாக்குறாங்க. என்னங்க நாடாங்க இது? வெதர் யூ ஆர் ரன்னிங் ஏ கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட்டு, நான் கேள்வி கேட்குறேன். என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கள்? அவன் கட்சிக்காரன், அந்த தவறை செய்தவன் கட்சிக்காரன், அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன தாக்குறாங்க. இதானங்க இந்த யதார்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதாங்க? புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அங்கே அரசியல் அறிவு இல்லாமல் நம்ம இருக்கிறோம்.